Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம ரெடி பண்ண போறோங்க. நார்மலா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி and இடியாப்பம், பொங்கல் இந்த மாதிரி நம்ம எடுத்துருப்போம். சோ இந்த மாதிரியும் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்டா நம்ம எடுத்துக்கும்போது ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டா டெலிஷியஸாவும் இருக்கும். சோ அத தான் நம்ம ரெடி பண்ண போறோங்க. அதாங்க எக் ஆம்லெட். சோ இந்த எக் ஆம்லெட் வந்து இந்த மாதிரி செஞ்சா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம எக் ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு pan எடுத்துக்கோங்க. ஸோ பேன் வந்து ஹீட் ஆனோடனே நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆனோடனே நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மசாலா ஐட்டம் 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு, நெக்ஸ்ட் வந்து கறி மசால் 1/4 டீஸ்பூனு, நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தேவையான அளவு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது நல்லா வந்து மசாலாவோட நல்லா கோட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எக் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒருத்தருக்கு தேவையான அளவுக்கு 2 முட்டை வந்து உடைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ எக் வந்து உடைச்சி ஊற்றியாச்சு. எக் ரெண்டையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக் நல்லா பீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி மசாலா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எக் பீட் பண்ணதில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயம் பச்சை வெங்காயமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கின சேம் பேனையே எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு ஆம்லேட் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆம்லேட் மிக்ஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1 சைடு வந்து நல்லா குக் ஆயிருச்சு. நமக்கு டபுள் சைடு வந்து குக் ஆகணும். பாருங்கள், ஓரத்தில் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு அப்படியே கவுத்திக்கலாம். இப்போ சேம் பேன்லேயே வந்து நம்ம ஆம்லேட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதர் சைடு வந்து நமக்கு குக் ஆகணும் இல்லைங்களா.
ஸோ இதையும் வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். எக் ஆம்லேட்டு இது நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எக் ஆம்லேட்டை பீஸா மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த எக்கு மிக்ஸில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு இதில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆம்லேட்டாக கூட ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்குன்னு இல்லைங்க, கேரட்டு, பீன்ஸு அண்டு கீரை வகைகள் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆம்லேட்டாக வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நான் வந்து எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் சேர்த்தாமல் ப்ளைனாக வந்து போட்டிருக்கேன், அதனால் தின்னாக வந்திருக்கு. உங்களுக்கு ஹெவியாக வேணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு போதுமான அளவுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்-இன் செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.